ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னலான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு கடாயில் 3 கப் பொரி சேர்த்துக்கலாம். பொரியை லைட்டாக வணக்கி விட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் 3 கப் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம். இது மாதிரி வறுத்துட்டு செய்கிறதுனால பொரி உருண்டை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்க, பொரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. இதுக்காக தான் வறுக்கிறது. ரெண்டு 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொரியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சக்கரைப்பாகு ரெடி பண்ணிடலாம். சக்கரைப்பாகு பண்ணுறதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது ஆர்கானிக் வெல்லம், அதனால் அப்படியே சேர்த்துருக்கேன். நம்ம சாதாரணமாக மண்டை வெல்லம் எடுத்தோம்னா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். மண்டை வெல்லம் எடுத்தோம்னா கரைச்சிட்டு தான் சேர்க்கணும். அதில் நிறையா மண் இருக்கும். அதுக்காக தான். வெல்லத்துக்கு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். பாகுக்காக கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இந்த சக்கரைப்பாகு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த பொரியோட செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் நல்லதும் கூட. சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்து பழகிட்டோம்னா அவங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. சக்கரைப்பாகு நல்லா கெட்டியாகட்டும். 3 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம் சரியாக இருக்கும். ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்கும். உருண்டை பிடிக்கவும் சரியாக இருக்கும். இதுக்கு அடிஷ்னல் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த கலரே நல்லாயிருக்கும். வெல்லம் பார்த்தீங்கன்னா டார்க் கலராக இருந்துச்சுன்னா நல்லா கலர் வரும். இது லைட் கலராக தான் இருக்குது. அதனால கலர் நல்லா தெரியலை. நம்ம வெல்லம் வாங்கும் போது நல்லா டார்க் கலராக பார்த்து வாங்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சக்கரைப்பாகு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம் பண்ணிடலாம், இல்லைன்னா சீக்கிரமாக சக்கரைப்பாகு கெட்டியாயிரும். இப்போ இதை செக் பண்ணிக்கலாம். ஒரு தட்டில் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெள்ளைப்பாகு எடுத்து விட்டோம்னா இது மாதிரி நல்லா கெட்டியாயிரும். கையில் எடுக்க வரும். இது மாதிரி தட்டில் போட்டோம்னா கல் மாதிரி சவுண்டு கேட்கும். பாகு இந்த பதத்தில் எடுத்தால் தான் சரியாக இருக்கும். சில்வர் தட்டில் இது மாதிரி போட்டோம்னா கல் மாதிரி சத்தம் கேட்கணும். அப்போ சரியாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் போதும், சரியாக இருக்கும். இதை கலந்து விட்டுறலாம் நல்லா. பாகு கூட தேங்காய் எண்ணெய் எதுக்கு சேர்க்குறதுனா பாகு சீக்கிரம் இறுகாமல் இருக்கிறதுக்காக தான். தேங்காய் எண்ணெய் சேர்க்கலன்னா பாகு சீக்கிரமாக இறுகிரும். உருண்டை பிடிக்கவே வராது. நம்ம ஸ்வீட் செய்யும் போது எப்போவுமே உப்பு சேர்த்துப்போம்ல, ஸ்வீட் நல்லா அதிகமாக தெரியறதுக்காக. அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பொரியை சேர்த்துக்கலாம். பொரியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாகு எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி. பொரியை கலக்கும் போது பாகு நல்லா ஜவ்வு மாதிரி இருக்கும். அப்போ பாகு பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது பார்த்தீங்கன்னா கெட்டு போகிற பொருளும் இல்லை. செஞ்சு வச்சிட்டோம்னா 1 மாதத்துக்கு தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இதில் வெல்லம் இருக்கனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது. பாகையும் பொரியும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு, போதும். இது கொஞ்சம் ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்துருச்சு. போது இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ கையில் ஒட்டாது. நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதான். பாகு கூட தேங்காய் எண்ணெய் சேர்க்கலன்னா பாகு ரொம்ப இறுகிரும். கை பொறுக்கிற சூடு வரதுக்குள்ளேயே பாகு இறுகிரும். அதுக்காக தான் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் இந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிருக்கேன். வெள்ளைப்பாகு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் கலராக இருக்குது. அதனால கலர் தெரியல. நல்லா டார்க் கலராக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். வெள்ளைப்பாகு சரியாக கலர் வரலனாலும் பரவாயில்ல. அடிஷ்னலாக ஃபுட் கலர் எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். வெள்ளம் வாங்கும் போதே நல்லா டார்க் கலராக வாங்கிட்டோம்னா கலர் நல்லாவே வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன். நம்ம பொரி உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.